ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா, ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம் வந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. நடக்க போகுது. டைம் டேபிள்லாம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் தான். 9th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் மாடல் கொஸ்டின் தான் இதில வந்து பார்க்க போறோம். இதே கொஸ்டினே உங்களுக்கு சேம் நீங்க வந்து எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது படிக்காம போயிடாதீங்க. நீங்க தான் மார்க் எடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து நம்ம விளக்கமா பார்ப்போம். இது போல நிறைய அப்டேட்ஸ், கொஸ்டின் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, அந்த தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாட் எவர் ஸ்டாண்டர்ட், எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளோட தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ இதில் வந்து இந்த நீர்நிலைகளோட ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்கும். அது என்னன்றது வந்து நீங்கள் இதில் வந்து எழுதிக்கணும். இப்போ 15 1 மார்க் வந்து கொடுத்துருங்க. சொற்றொடர்களை முறைப்படுத்துக அப்படின்னும் போது பார்த்தோம்னா, இதில் 7 தருதல் என்பது தழுவி பிடித்தல்ங்கிறது தமிழ் அகராதி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, இதெல்லாம் நம்ம வந்து மிஸ்மேட்சாக இருக்கும். ஜம்பிள் சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து மாற்றி மாற்றி அதை வந்து இது பண்ணணும். அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர்ட் கொஸ்டின் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வழியில் அதனோடு என்பது எதனை வந்து குறிப்பிடுகிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த தொல்காப்பியர் எழுதின பாட்டு ஓரறிவு எது ரெண்டறிவு எதுன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கே வந்து புரியும். முல்லை பெரியாறு அணையை கட்டினது யாருன்னா ஜான் பென்னிக்விக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம 2 மார்க் 5 மார்க் 3 மார்க் எழுதுறத விட 1 மார்க்கில் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். தமிழ் எப்போதுமே நம்ம ஃபெயில் ஆக மாட்டோம். அதே போல் மார்க்கும் கம்மியாக எடுக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எதுனா மாமல்லபுரம், நமக்கே தெரியும். அதுக்கடுத்து இளங்கமுகு செய்கோலம் இலக்கண குறிப்பு. இளங்கமுகுன்னா என்ன, செய்கோலம்னா என்ன, இலக்கண குறிப்பு வந்து நீங்கள் வந்து அங்கே எழுதணும். அதிர புகுத கனாக்கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தார். ஸோ இது வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனப்பாட பாட்டோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து புரியும். எப்பயுமே நம்ம வந்து 1 மார்க் எழுதும் போது எல்லா விஷயமே நம்ம வந்து படிச்சுக்கணும். பாட்டு, அதுக்கான பொருள், இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி எல்லாமே படிச்சிட்டோம்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தக்கூடிய வினைனா என்ன, உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நூலகம் எந்த நூலகம், அந்த நூலகம் லெசன் வந்து நமக்கு அந்த பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஆனால் இதில் வந்து உங்களுக்கு நூலகம் பற்றின டீட்டெயில்ஸை ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நூலகம் பற்றின தகவல்கள். சரியான கூட்டணி வந்து தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து நீங்கள் இந்த சரியான கூட்டை வந்து எழுதணும். அப்படின்றது எதிர்மறை இடைநிலை. வீட்டுக்கு ஒரு புத்தகச்சாலை வேணும்னு அண்ணா வந்து மேடை பேச்சில் சொன்னாங்க. அது சரிதான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் நீங்கள் படித்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் வந்து படிச்சிருப்பீங்க. இந்திய தேசிய இராணுவம் எதனுடைய தலைமையில் யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஒரு லெசன் ஒன்று இருக்கும். அண்ணாமலைன்ற ஒருத்தர் வந்து எழுதியிருப்பார். அந்த இந்திய தேசிய இராணுவம்னு ஒரு பாடம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு வந்து இதை நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த கொஸ்டின்லாம் எப்படி படிக்கணும், எப்படி எப்படி இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கணும். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அறைந்தனன் அகநகர் மருங்கென. இப்பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது, இந்த பாடல் எந்த இலக்கிய வகையை சார்ந்தது, இப்பாடல் இடம்பெற்றக்கூடிய எதுகை சொற்கள் என்ன, சுரக்க அப்படின்றத எதுகை சொற்கள் என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா பாட்டு கொடுத்து அதை தான் கேட்க போகிறாங்க. அதனால் நம்ம வந்து இலக்கண குறிப்பாக படிச்சோம்னா நான் ஈஸியாக எழுதலாம். அடுத்து பகுதி 2 போனீங்கன்னா 2 மார்க் எழுதணும். அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். இதில் 21வது கொஸ்டின் எப்பவுமே திருக்குறள் தான் இருக்கும். அது வந்து மிகுதியான தொடரக்கூடிய திருக்குறள். மிகுதியான் மிக்கவை தாம்தம் தகுதியான் வென்றுவிட சம்திங், அது ஏதோ ஒரு குறள் வந்து இருக்கும். எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. அது வந்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல். அதாவது அடிக்கடி விடல் என முடியும் குடல்னு கேட்கலாம். ஸோ எப்படி படித்தாலுமே நீங்கள் அதை வந்து எழுதிடலாம். அது மாதிரி எழுதிக்கோங்க. அதே போல் அந்த விடைக்கேற்ற வினா அமைக்கிறதுலாம் ஈஸி. கன்னி அப்படின்னா என்ன, பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் இடஞ்சுட்டு பொருள். நடுகள் அப்படின்னா என்ன, அந்த இறந்தவர்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக நடுகள் வந்து நடுவாங்க. டெல்லி நோக்கி செல்லுங்க, டெல்லி செல்லும் அப்படின்ற முழக்கம் வந்து யாரால் எப்போது செயல்படுதுன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து சொல்லுவார். அந்த இந்திய தேசிய இராணுவம் அந்த பீரியடில் வந்து சொல்லுவார். பிரிவு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது 5 வினாக்களுக்கு மட்டும் நீங்கள் விடையளிக்கணும். 5 மார்க். வல்லினம் மிகும் இடங்களில் 2 இடத்த மட்டும் நீங்கள் சுட்டி காட்டிட்டா போதும். இதுதான் சொல்லணும்னு இல்லை, கம்பல்சரியாக எது வேணால் நீங்கள் சொல்லலாம். அப்புறம் ஒரே தொடரில் இரு வினைகள் அமைத்து எழுதணும். பணிந்துனான்னா பணித்துனான்னா, மாறுனான்னா மாற்றுனான்னா. ஸோ இது எழுதணும். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். அது பரப்பு மின் அப்படின்னா என்ன, அதுக்கான பகுபத உறுப்பிலக்கணம் சொல்லணும். கலைச்சொற்கள். வெஜிடபிள் சூப்னா காய்கறி வடிசாறு, நாட்டிக்கல் மயில்னா கடல் மயில். ஸோ இது வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இது மாதிரி பழமொழி நீர சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது மாதிரி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து 27வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்க. சுடர்கொடி பாடினால் மாலன் பாடினான், கவலையற்ற எதிர்காலம் கல்வியே நிகழ்காலம். இதுக்கு இடைச்சொற்களை தொடராக மாற்றணும். இடைச்சொற்களை கொண்டு தொடர்களாக அதை நீங்கள் இணைக்கணும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, விடைகளை தமிழ் எண்கள்ல வந்து நீங்க எழுதணும். 14 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து எத்தன? திருக்குறளுடைய அதிகாரங்கள் எத்தனை? இதெல்லாம் நம்ம ஈஸியா தெரியும். அத எழுதிட்டு போயிடலாம். ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கணும். இப்ப 2 3 மார்க் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசினுடைய இணையவழி சேவைகள நம்ம எழுதலாம். இல்லன்னா உரைய படித்து அதுக்கு வந்து வினா எழுதலாம். இந்த வினாக்களுக்கு பதில் வந்து அந்த உரையிலேயே இருக்கும். அந்த பத்தியிலேயே இருக்கும். அப்புறம் இல்லன்னா உங்களை மகிழச் செய்த பணிகள் ஏதாவது 3 இருந்ததுன்னா, அத பத்தி நீங்க எழுதலாம். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, அடுத்து பிரிவு 2ல 2 வினாக்களுக்கு விடையளிக்கணும். 1 வினா வந்து கட்டாய வினா. 37வது காடெல்லாம் என தொடங்கக்கூடிய பெரிய புராண பாடம், சொல்லரும் என தொடங்கக்கூடிய சீவக சிந்தாமணி பாட்டு. இதில நம்ம மனப்பாட பாட்டு வந்து எப்பவுமே படிச்சிட்டோம்னா, ஈஸியா அந்த அடி பிளறாம நம்ம எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா, ஈஸியா எழுத முடியும். அந்த கொஸ்டின் கம்பல்சரி எழுதிட்டு மீதி இருக்கிறதுல 2 கொஸ்டின்ல 1 கொஸ்டின் நம்ம எழுதிக்கலாம். விதைக்காமலே முளைக்கக்கூடிய விதைகள், சிறுபஞ்சு மூலம் அந்த ஒரு மனப்பாட பாட்டு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வங்கியில் இணையவழி சேமிப்பு கணக்கு தொடங்கக்கூடிய நடைமுறை பத்தி எழுதலாம். இல்லன்னா நம்ம அந்த விதை அது மாரி நீங்க படிச்சு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பிரிவு 3ல இப்ப பார்த்தீங்கன்னா, இது 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கணும். 2, 3 மார்க். பண்பாக பெயர், தொழிலாக பெயர் விளக்கலாம். எண்ணும் எழுத்தும் கண். இத்தொடர் ஒருவர் வந்து இந்த மாரி எண்ணு குடுத்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இத முறைய பின்பற்றி சொற்களை எவ்வாறு வந்து குறிப்பிடுவீங்க? இல்லன்னா அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம், வாய்மொழி 5 சால்பு ஊன்றிய தூண். இதில வந்து வரக்கூடிய அணி என்ன அணி? அணி வந்து மேக்ஸிமம் படிச்சுக்கோங்க கேட்பாங்க. இதெல்லாம் ஈஸியா நம்ம தமிழ்ல ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்க வந்து எதுவுமே படிக்கலன்னா, இந்த கொஸ்டினாவது ஆக்சுவலா வந்து படிச்சுட்டு போங்க. ஏன்னா, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும். இத படிச்சு முடிச்சவங்க இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே புக் பேக்ல இருக்கக்கூடியது, இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி எல்லாமே படிச்சுக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து பகுதி 4ல வந்தீங்கன்னா, 5 மார்க் வந்து நம்ம எழுதணும். 5 மார்க் வந்து நமக்கு எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்கும். அதாவது நம்ம 38 எழுதலாம். இல்ல 38 எழுதிக்கலாம். அத ஏ, பி, ஆர் எது வேணா நம்ம வந்து எழுதிக்கலாம். இதில இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். அப்ப அந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுறது, நயம் பாராட்டுறது இதெல்லாமே நமக்கு வந்து ஈஸியா எழுத முடியும். அந்த மொழி பெயர்க்கலாம் நீங்க ஸ்கூல் புக் பேக்லேயே இருக்கும். அந்த மொழி பெயர்க்கிறது இருக்கும். பழமொழி கொடுத்துருப்பாங்க. சில பேராகிராஃப் கொடுத்து மொழி பெயர்க்க சொல்லுவாங்க. நீங்க கைடு பார்த்து படிச்சிட்டிங்கன்னா, அதுவே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த்னா ஒற்றுமையே வலிமை. இது மாதிரிலாம் நம்ம ஈஸியா படிச்சிருப்போம் இல்லையா? அது வந்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பகுதி 5க்கு வந்தீங்கன்னா 8 மார்க் எழுதணும். திராவிட மொழிகளுடைய ஒப்பியலாம் இருக்கு. தமிழே பெருந்துணையாக இருக்கு அப்படின்றத எடுத்துக்காட்டோட விவரிக்கணும். இல்லன்னா அது எழுதலைன்னா சாதனை பெண்கள் பற்றி நாம் அறிந்த சாதனை பெண்கள் பற்றி யாராவது எழுதலாம். நூலகம் நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவினுடைய வானொலி உரையில் வெளியிடப்படக்கூடிய கருத்துக்கள் என்ன? வீட்டுக்கு ஒரு புத்தகச்சாலை வேண்டும். அதில் லெசன் வந்து அண்ணா பற்றின பேச்செலாம் இருக்கும். அவருக்கு பிடித்தது ரொம்ப நூல் வந்து அந்த கலிங்கத்து பரணி அதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த கொஸ்டினெல்லாம் படித்து எழுதிக்கோங்க. எனது பயணம் அப்படின்ற தலைப்பில் உங்களுடைய அனுபவத்தை கட்டுரையாக்கணும். இல்லைன்னா வந்து சாலை பாதுகாப்பு அப்படின்ற தலைப்பில் கீழ்காணக்கூடிய அந்த குறிப்புகளை கொண்டு கட்டுரை வரையலாம். இந்த குறிப்புகள் முன்னுரை, உயிர் பாதுகாப்பு, சாலை வகைகள், மேம்பாட்டு கருவிகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, சாலை விதிகள், முடிவுரை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த கொடுத்துருக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம இதை வந்து மேக் பண்ண முடியும். தமிழில் மட்டும் எப்பயுமே நம்ம ஃபெயில் ஆக முடியாது. ஃபெயில் ஆகாதீங்க. ஏன்னா ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட், அதிக மார்க் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்டும் கூட. நல்லா படித்து நல்ல ஸ்கோர் வந்து தமிழில் ஸ்கோர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களுக்கு நம்மளுடைய சேனலை பாருங்கள். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து மாடல் கொஸ்டின் கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.